திரும்பா கேளு கேளு டேய் விடுங்க பக்கம். வணக்கம் சார், என் பேர் முகமது அஃப்சர். என் தங்கச்சி வந்து ஒரு நைட்டு 10:10:45 வந்து படிச்சுட்டு இருந்தா மாடியில். யதார்த்தமாக 3 பேர் வந்து பின்ன வழியாக வந்து எல்லாமே பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பொதுராக அந்த மாதிரி இருக்குது. 3 பேர் வந்து தங்கச்சியை வந்து அடிச்சிருக்காங்க. அவங்க சத்தம் போட்டு இது கத்துனதுனால ஒருத்தன் வந்து இவ்வளோ பெரிய கத்தி வச்சு ஃபுல்லாக தலையில் கையில் எல்லாமே வந்து கால் எல்லாம் ஃபுல்லாக வெட்டியிருக்கான். 2 பேர் வந்து அடிச்சுட்டு ஃபோன் ஏதாவது எடுத்துகிட்டு போங்க திருட வந்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அடிச்சுட்டு வெட்டிட்டு 2 பேர் வந்து எகிரி வச்சு அதுக்கு வரைக்கும் கீழே சவுண்டு கேட்டு அம்மா மேலே வந்திருக்காங்க. அவங்களும் தள்ளி விட்டு 2 பேர் பின்னாடியே போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து முன்னாடி ஷீட்டு வழியாக கீழே விழுந்து அவனை வந்து பிடிச்சிட்டு போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். இது வந்து நீதி நம்மளுக்கு வேணும். இதனால நம்மளை இருக்க வல்லூர் வாலாஜா மசூதியோட எல்லா இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்குண்டான ஒரு தீர்ப்பு நம்மளுக்கு கிடைக்கணும். இல்லை ஆமாம், ஒரு ஆளை பிடிச்சாச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார். நம்ம எதுவும் பண்ணலை, போலீஸ் கஸ்டடியில் அவன் இருக்கான். இன்னும் 2 பேரை வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு போல். நேற்று நைட்டு கரெக்டாக ஒரு 10:10:45 டைம் இருக்கும். 10:45 வல்லூர் வாலாஜா மசூதி தெரு. இவங்க வந்து பொண்ணோட அம்மா. அண்ணன் வந்து கீழே இருந்திருக்காரு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டைலரிங் பண்ணுறாரு. ஆமாம், ஒரே ஒரு பொண்ணு ஒரு பையன். அண்ணன் இருக்காரு. அண்ணன் வந்து கேப் ஓட்டுறாரு. கேபை முடிச்சுட்டு வந்து அவர் கீழே படுத்துட்டு இருந்தாங்க. அம்மா வந்து டைலரிங் பண்ணுறாங்க. டைலரிங் மிஷின் தைச்சிட்டு இருக்கும்போது தங்கச்சி வந்து மேலே உட்காந்து படிச்சுட்டு இருந்தான். அப்போ தான் இந்த சம்பவம் நடக்குது. கத்தி தெரியல சார் இது என்ன காரணம். ஏன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட அதிகமாக பேசாது. ஸ்கூலில் இது வந்து லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ரேங்க் 1 ஸ்கூலில் ஃபஸ்ட்டு பொண்ணு. நல்லா படிக்கிற பொண்ணு 10th படித்து நம்பர் 1 ரேங்க் எடுத்திருக்கா. சாரி 12th வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க. 10th அண்ட் 12th ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அது போலீஸ் வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. பட் போலீஸ் கேட்டாங்கன்னா இன்னும் அந்த பையன் வந்து எதுவுமே பேசாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் நேற்று நைட்லேருந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார். தெரியல, நேற்று ரொம்ப ஒரு ட்ரிங்க்ஸ் அதிகமாக இருக்கனால மேலேருந்து குடிச்சு ஷீட்லாம் உடஞ்சி கீழே விழுந்துருக்காங்க. அப்படியே பிடிச்சி அவங்கள வந்து மீஞ்சூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதிகமாக கஞ்சா இருந்ததுனால அந்த மாதிரி இருக்குது. லுங்கி எல்லாமே கழண்டி விழுந்துட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆமாம், நம்ம மக்கள் எல்லாமே சத்தம் போட்டதுக்கப்புறம் 4-5 பேர் பிடிச்சோன்னே நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். போலீஸ் வந்து அவங்க கஸ்டடியில் இருக்காங்க சார். இப்போ அந்த பையன் பீடி கஞ்சாலாம் இருக்குது. இந்த மாதிரி வல்லூர், பட்டமந்திரி, அத்திப்பட்டு இந்த மாதிரி விஷயம் இருக்க எல்லாரும் வந்து கண்டிப்பாக இது வந்து போலீஸ் வந்து ஃபுல்லாக என்கொயரி பண்ணி இந்த மாதிரி இருக்க பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக வேணும், தேவைப்படுது சார். என் பேர் முகமது அஃப்சர். இந்த தங்கச்சியோட நான் சித்தப்பா. என் பேர் முகமது ஜலால். நான் வந்து வல்லூர் பள்ளிவாசல் மதுள் தெருவில் இருக்கேன். ஆக்சுவலாக வந்து இப்போது வந்து நடந்த சம்பவம் வந்து இது மாதிரி யாருக்குமே ஆகக்கூடாது மறுபடியும் இனிமேல். ஏன்னா வந்து எல்லா வீட்லேயும் வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து பொம்பளை பசங்க இருக்காங்க. ஏன்னா வந்து நாங்கள் நைட் டியூட்டி போவோம் வருவோம் கொள்வோம், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து இப்படியே விட்டாங்கன்னா வந்து ஏன்னா எனக்கு வீட்லேயும் பசங்க இருக்காங்க, எல்லா வீட்லேயும் பசங்க இருக்காங்க. அது என்ன ஒரு சேஃப்டி முதல்ல ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா வந்து அது நல்லது. இந்த கஞ்சா அடிச்சிக்கின்னு இந்த சரக்கு போட்டுக்கின்னு ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. இப்போது ரொம்ப மோசமாக இருக்க நிலைமை. அதனால் வந்து கண்டிப்பாக இதை வந்து ஆக்ஷன் எடுத்து ஒரு தீர்வு சொல்லி அந்த பொண்ணுக்கும் என்ன ஏதுன்னு பார்த்து கண்டிப்பாக தீர்வு சொல்லி இது என்ன ஆக்சுவலாக கம்பல்சரி எடுத்து தான் ஆகணும் சார். அது எடுத்தது கண்டிப்பாக இல்லை சார், கண்டிப்பாக இல்லை. யார் வராங்க யார் போகிறான்னு தெரில. அடிக்கடி சரக்கு அடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் எடுத்து கம்பல்சரி பண்ணால் நல்லது சார். பண்ணுறாங்க சார். எப்படி சார்? அதுவும் வந்து மிட் நைட் கூட இல்லை சார். ஒரு 10-11 மணிக்கு எல்லாம் முழிச்சிருக்கிற நேரத்தில் மிட் நைட்டை விட ஓகே, எல்லாம் தூங்குறவங்க கூடுறாங்க. இது வந்து மிட் நைட் இல்லாமல் இது பண்ணக்கூடாது சார். அது ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. இது பண்ணது தப்பு. இது வந்து கம்பல்சரி ஆக்ஷன் கம்பல்சரி எடுத்தாகணும். கெஞ்சா விற்கிறாங்களே சார், கெஞ்சா விற்கிறவங்களுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுதானே. எதுக்கு சார் இது பண்ணுறாங்க? இப்போ எங்கே தான் போகுது எங்கள் நாடு? நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் நாங்கள் இது பண்ணுகிறோம். கெஞ்சா விற்கிறாங்கன்னா இது ஃபுல்லாக அத்திப்பட்டு நந்திய பக்கம் மீஞ்சூர் எல்லாமே நந்தி கெஞ்சா தான் போயின்னு இருக்கிறாங்க. எப்படி தான் சார் இது போயின்னு இருக்கோம்? ஒரு தனிமையாக ஒரு பொண்ணுங்க இருக்கணும். இது வரைக்கும் எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இந்த மாதிரி சம்பவம் இப்போ ஏன் நடக்குது? எதனால நடக்குது? அந்த பையனை நேற்று பிடிச்சா கீழே ஊந்து அந்த பையனை பிடிச்சா ஃபுல்லாக கெஞ்சா கண்டு இடுப்பில் சொருவினுக்கிறான் அந்த பையன்.
அப்போ எப்படி தான் சார் பொம்பளை பசங்களை எல்லாருமே பொம்பளை பசங்களை வச்சுன்னுக்குறாங்க, எல்லாமே ஆம்பளை பசங்களாம் வச்சுன்னுக்குறாங்க. எந்த நம்பிக்கையில் விட்டு போவாங்க சார்? எல்லாருக்குமே ஒரு பயம் தானே. அப்போ எங்கே போகுது எங்களுக்கு? நாங்கள் எங்கன்னா போகிறோமா? எந்த ஊருக்கும் நாங்கள் போதில்லை. எங்களுக்கு பிரச்சனைனாலும், எங்களுக்கு தண்ணி பிரச்சனை, எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் யாரையும் போய் கையெழுந்தது கிடையாது. எங்கள் ஊரில் நாங்கள் கௌரவமாக இது பண்ணுக்கிறோம். வருதோ வரலையோ எல்லாமே நாங்கள் இது பண்ணுக்கிறோம். எங்கள் ஊருக்கு வந்து ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்ணாங்க? எங்கள் ஊருக்கு வந்து எதுக்கு அநியாயம் பண்ணுறாங்க? நாங்கள் எந்த ஊருக்கும் நாங்கள் போதில்லை. வள்ளூருக்கோ இதுக்குள்ளாது எது சார்? இப்போ திடீர்னு தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. ஆனால் போதை வந்து நிறைய ரொம்ப நாளாகுது சார். இப்போ நடந்தது இது சம்பவம் லேட்டஸ்ட்டாக நடந்தது. என் பேர் உசைனா பானு சார். நாங்கள் வள்ளூர் மசூதியில் இருக்கிறோம். அவங்க வீட்டு தெரு பக்கத்தில் நாங்கள் எல்லாமே நாங்கள் ஊருக்காரங்க. எங்களுக்கு நியாயம் வேணும், அந்த பொண்ணுக்கு நியாயம் வேணும். இப்போ இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நடந்து நாளைக்கு எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. எங்களுக்கு வேணும். வெளியே விடக்கூடாது. அவனுக்கு என்ன தண்டனை அது கண்ணுக்கு எதிர நாங்கள் பார்க்கணும். இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவம் வேற யாருக்குமே நடக்கக்கூடாது. 2 வயசு பசங்களுக்கு 3 வயசு இந்த வேலை போதாச்சு இந்த மாதிரி கெடுத்தாங்கன்னா எப்படி தான் சார்? அதுக்கு யாரும் கேள்வி கேட்குறாங்களா? நாங்கள் தலைவர், நாங்கள் கொட்டை போடுறோம், நாங்கள் இந்த ஊரில் பரம்பரையாக வாழ்ந்துன்னுக்குறோம், நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம். என்ன பண்ணுறாங்கன்னா பிடுங்குறாங்க. யார் வந்துட்டா பிடுங்குறாங்க? ஓட்டு கேட்க மாட்டேன் தான் எங்கள் வீட்டு வாசல் வந்து நிற்கிறானுங்க. ஓட்டு கேட்ட பிறகு திரும்பி கூட எந்த நாயம் திரும்பி பார்க்க மாட்டேது. எங்களை எந்த நாயம் திரும்பி பார்க்க மாட்டேது. அவன் மயிலாச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். அப்போ எப்படி தான் சார் நாங்கள் பழகுது? நாங்கள் போய் அவங்களாண்ட நிற்கலல்ல, எங்கள் சமுதாயம் போய் நிற்கலல்ல அவனுங்களாண்ட. இது வரைக்கும் நாங்கள் யாராண்டியும் போய் நிற்கிறது கிடையாது. எங்கள் ஊர், எங்கள் மக்கள், எங்கள் ஜனங்கன்ட்டு தான் நாங்கள் இது பண்ண போகிறோம். எங்களுக்குள்ளேயே எல்லாமே முடிச்சுக்கிறோம்.